எல்லோருக்கும் வணக்கம். இயேசுவின் பாதத்தில் அட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ் அப்படிங்கிற தலைப்பில் வருகிற சில நாட்கள் நாம் சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, ஏன் இயேசுவின் பாதத்தில் அமர வேண்டும் அப்படிங்கிற கேள்வியோடு நம்ம ஆரம்பிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறபடி, மார்த்தாள் மரியாள் இயேசு உங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது மரியாள் இயேசுவினிடத்தில் பாதத்தில் அமர்ந்து கவனித்து கேட்கிறத பார்க்கிறோம். மார்த்தாள் பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இயேசு சொல்கிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இயேசுவே அதை கமெண்ட் பண்ணுறதை நம்ம அவங்க பார்க்கிறோம். ஸோ நாம் அதே கேள்வியை நம்ம கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம். ஏன் இயேசுவினுடைய பாதத்தில் நாம் அமர வேண்டும்? அந்த பேசேஜில் பார்த்தபடி இயேசுவுக்கு பிரியமான காரியம் அப்படிங்கிறதே அதுக்கு பதிலாக இருக்கிறது. இன்னும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். மேபி ஒரு நிமிடம் நம்ம எடுத்து கூட யோசித்து பார்க்கலாம். Why do we need to sit at the feet of Jesus? அல்லது இன்னும் கொஞ்சம் மாற்றி கேட்கணும்னா, ஒவ்வொரு நாளும் நாம் எதற்காக தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்து வார்த்தையை படிக்க, வார்த்தையை தியானிக்க அழைக்கப்படுகிறோம்? ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நம்ம இதை அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒருவேளை நம்ம இதற்கான பதில் டெய்லி பைபிள் படிக்கிறதுங்கிறது என்னுடைய ரொட்டீன் அப்படின்னு இருந்ததுன்னா நல்ல விஷயம் அது. ஆனால் அது ஒரு ரொட்டீனாக இருக்கிறதுனால மாத்திரம் நம்ம செய்ய முடியாது இல்லைங்களா? we need to know why do we do that அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அதற்கு ஒரு சில காரியங்கள் நம்ம நிச்சயமாக சொல்லலாம். முதலாவது என்ன சொல்லலாம்னா, அவருடைய வார்த்தையை, அவருடைய கற்பனைகளை அறிந்து கொள்ள இல்லைங்களா? இயேசுவே சொல்கிறார், இஃப் யூ லவ் மீ யூ வில் ஒபே மை கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் நம்ம அடிக்கடி பார்க்குறோம் இந்த விதமான ஒரு கட்டளையை. என்னை அன்பு கூர்ந்தாயானால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது பார்க்குறோம். அப்போ அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள நாம் அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து இருப்பது அவசியமாக இருக்கிறது முதலாவது. ரெண்டாவது, ஆவியில் பலப்பட அப்படின்னா நம் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்று பகுதிகளாக நாம் இருக்கிறோம் வேதத்தின்படி பார்த்தோம்னா. இப்போ அந்த ஆவிக்குரிய மனுஷனுடைய போஷாக்கு அப்படிங்கிறது, அவன் போஷிக்கப்படுவதுங்கிறது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் மூலமாக நடக்கிற காரியமாக இருக்கிறது. அது ஒரு முக்கியமான காரியம். அடுத்தது, தேவனால் வழிநடத்தப்பட. நம்ம எபேசியரில் வாசிக்கிறோம், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு பவுல் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது தேவன் நாம் நடக்க வேண்டிய வழியை ஏற்கனவே ஆயத்து பண்ணி வைத்திருக்கிறார்னு வேதம் சொல்கிறது. அப்போ எப்படி நாம் அதை அறிந்து கொள்வது அப்படின்னா, அவரோடு பிரசன்னத்தில் இருந்து நாம் அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது, அவரோடு உறவாடும் பொழுது தான் அவரால் நாம் வழிநடத்தப்பட முடியும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதில் அவற்றுக்கு மேலே சொல்ல வேண்டிய முக்கியமான காரணம்னா, எதற்கு அவருடைய பிரசன்னத்தில் உட்காரனா, அவரோட உறவாட, அவருடைய ஃபெல்லோஷிப்பை என்ஜாய் பண்ணுவதற்காக நாம் இதை செய்ய அழைக்கப்படுகிறோம். இது ஒரு மெக்கானிக்கலாக அல்லது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை மாத்திரம் கேட்டு நடக்கணுங்கிறத தாண்டி டு என்ஜாய் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், என்ஜாய் த ஃபெல்லோஷிப் ஆஃப் காட். இது எவ்வளோ ஒரு மேலான ஒரு காரியம் இல்லை, ஒரு ப்ரிவிலேஜ் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருது இல்லையா? தேவாதி தேவன் அவருடைய பிரசன்னத்தில் நாம் அவரோடு உறவாடுவதற்கு, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, நம்மளுடைய இருதயத்தின் யோசனைகளை அவரோடு பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஸோ இதை நாம் அனுசரிப்பது, இதை நாம் செய்வது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நம்மளுக்கு. ஸோ அதனால் நாம் அவருடைய பிரசன்னத்திலே அமர்வது, அன்னதினமும் அமர்வது அது ஏற்புடையதாக இருக்கிறது சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த காரியங்களை நம்ம கொஞ்சம் எண்ணி பார்ப்போம். இதற்காக நாம் ஜெபிப்போம். அனுதினமும் நாம் அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து அவராலே போஷிக்கப்பட, பலப்பட, வழிநடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, இயேசுவின் நாமத்திலே உடைய சமூகத்தில் வருகிறோம். இப்பொழுதும் உம்முடைய பிரசன்னத்திலே சேர்வதற்கான ஒரு ஸ்லாக்கியம், ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்துருக்கிறே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் அநேக நேரங்கள் இதை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை, இதனுடைய மேன்மையை, இதனுடைய மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்வதில்லை. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு
இதன் மேன்மையை உணர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ரியலைஸ் பண்ணுறது இல்லை கர்த்தாவே, எங்களுக்கு கற்றுத்தாருங்க. இது எவ்வளோ ப்ரிவிலேஜ்டான ஒரு பொசிஷன் அப்படிங்கிறத எங்களுக்கு கற்றுத்தாருங்க. அனுதினமும் உம்முடைய பிரசன்னத்திலே வந்து உம்மோடு உறவாட, உம்மோடு சம்பாஷிக்க எங்களுக்கு நீ கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அப்பா. அது நாங்கள் அதை அசட்டை பண்ணாதபடிக்கு தேவனே உம்முடைய பிரசன்னத்தில் ஒரு வாஞ்சையோடு தினமும் வந்து அமர்ந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை தியானிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, அதனால் வழிநடத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, மாநாடு நீரோடையை கர்த்தாவை நோக்கி வாஞ்சி கதறுவது போல எங்களுடைய உள்ளம் உம்முடைய பிரசன்னத்தை கர்த்தாவை எதிர்பார்த்து வாஞ்சிக்கிட்ட சுவாமி. அப்பேற்பட்ட ஒரு வாஞ்சியை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. இந்த வருகிற இந்த 40 நாட்கள் கர்த்தாவே அப்படிப்பட்ட வாஞ்சினால் உங்களுக்கு இருதயத்தை நிரப்புங்க சுவாமி. இப்போ உலகத்தினுடைய காரியங்களால் அல்ல, உலகத்தினுடைய கர்த்தாவே டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால இல்லை, மாறாக உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட அப்பேற்பட்ட ஒரு வாஞ்சி எங்களுக்குள்ளாக பெருகட்டும் கர்த்தாவே. அப்படி செய்கிறீர். இந்த வாஞ்சி கர்த்தாவே எங்களை அனுதினமும் உம்முடைய பிரசன்னத்தை அழைத்து வருவதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். நீர் எங்களை கர்த்தாவே நடத்துகிறேன், அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்கள் எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.